ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு MR.G டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செம்மையான வாட்ஸ்அப் ட்ரிக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு பிக்சரை வந்துட்டு ஸ்டேட்டஸாக வைப்போம். அப்போது ஒரு சில ஃபோட்டோவையோ இல்லை யாராவது முகத்தை மறைக்கணும், இல்லை அவங்களோட பேரை மறைக்கணும்னு வைங்களேன், நம்ம ஏதோ ஒரு ஸ்டிக்கரையோ எதையோ எடுத்து அந்த பேருக்கு நேராக வச்சு மறைச்சிட்ருப்போம். அதை இனிமேல் நீங்கள் பண்ணவே வேணாம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிற இடத்துலையே பார்த்திங்கன்னா ஒரு பிளர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிளர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஒருத்தவங்களோட முகத்தையோ இல்லை ஒருத்தவங்களோட பேரையே வந்து அழகாக மறைச்சிடலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த அப்டேட் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டீங்க, சரியா? ஸ்டேட்டஸ் போயிருங்க. ஸ்டேட்டஸ் வைக்க போகிறோம். ஸோ ஸ்டேட்டஸில் ஏதோ ஒரு பிக்சர் எடுத்து வைக்க போகிறோம், ரைட்டாக? அப்படி பிக்சர் வைக்கும்போது ஓகே, இன்கேஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா பர்த்டே விஷ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம பப்ளிக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம ஸ்டேட்டஸில் அப்லோடு பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி பண்ணும்போது ஒரு சில பேரோட ஃபோட்டோவை காட்ட வேணாம், இல்லை அவங்களோட பேரை காட்ட வேணான்னு நம்ம விரும்பும்போது இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேமரா பட்டன் கொடுத்துருப்பாங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்காண்டி. அதை கிளிக் பண்ணி ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கிங்க. எந்த ஃபோட்டோவை ஸ்டேட்டஸில் வைக்கணுமோ அதை சூஸ் பண்ணிடுவீங்களா? ஸோ ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கிராப் லைட்டாக நான் பண்ணிக்கிறேன் ஒரே தடவை. ஸோ கிராப் தேவையில்லை, பண்ணிக்கிறேன். ஓகே, கிராப் பண்ணிட்டேன். ஸோ கிராப் பண்ணால் உங்களுக்கு மேலே இருக்க ஆப்ஷன்லாம் இன்னும் தெளிவாக தெரியும். ஸோ அதனால தான் இப்போ பாருங்கள். ஸோ இதுதான் ஸ்டேட்டஸ் ஸ்க்ரீனு. மேலே பார்த்தீங்கன்னா கிராப்பு ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ நார்மலாக ஸ்டிக்கருக்குள்ளே போயிட்டு ஏதோ ஒரு ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு கரெக்டாக அவங்க பேருக்கு மேலேயோ இல்லை அவங்களோட என்ன சொல்கிறது பேர் இல்லை அவங்க முகத்துக்கு நேராக வச்சு ஹைட் பண்ணிகிட்டு இருந்திருப்போம், ரைட்டாக? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் எடுத்து இப்படி முகத்துக்கு நேராக நீங்கள் வச்சுருப்பீங்க, ரைட்டாக? ஸோ இனிமேல் நீங்கள் வந்து அப்படி பண்ண வேணாம். ஓகே, என்ன பண்ணலான்னு பாருங்கள். மேலே அந்த பென்சில் பட்டன் இருக்கும், கடைசியாக பென்சில் இருக்கா, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கடைசியில் 4 ஆப்ஷன் இருக்கும். அதாவது அந்த கலர் சூஸ் பண்ணிட்டு நம்ம ஏதாவது ட்ரா பண்ணுறதுன்னா ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா மெல்லிசான கோடு, அடுத்து இன்னும் கொஞ்சம் திக்னஸாக கோடு விழுகும், மூணாவது இன்னும் கொஞ்சம் திக்னஸாக கோடு விழுகும், கரெக்டாக? அந்த 3 ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் ஓகே. இதில் கடைசியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நல்லா பார்த்துருப்பீங்களான்னு தெரில. 4வது ஒன்று இருக்கா, அதுதாங்க அந்த ஹைட் பண்ணுற ஆப்ஷன். அதை தொட்டுட்டு ஸோ இந்த ஸ்க்ரீனில் என்னோடய டீட்டெயில்ஸ் இருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஃபோன் நம்பரை நான் ஹைட் பண்ணணுன்னு வைங்களேன். ஸோ கடைசியாக இருக்க 4வது இருக்க அந்த பிளர் ஆப்ஷனை தொட்டுட்டு நம்பர் மேலே இப்படி நான் தேய்ச்சாலே போதும், நம்பர் பிளர் ஆகிரும். இல்லை என் பேர் இருக்குது, பேரை பிளர் பண்ணணுன்னா ஜஸ்ட் இப்படி ஸ்க்ரோல் பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட நான் எல்லாத்தையுமே அந்த பேஜில் அந்த ஐக்கானை தொட்டுட்டு இப்படி தேய்ச்சேன்னு வைங்க, ஸ்க்ரீனில் அப்படியே எல்லா டீட்டெயில்ஸுமே அழிஞ்சிரும். ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக உங்களை பேரையோ இல்லை அவங்க முகத்தையோ இந்த மாதிரி பிளர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ தேவையில்லாமல் ஒரு ஸ்டிக்கர்லாம் எடுத்து வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ அப்படி ஏதாவது மறைக்கணுன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிங்க, தேவையில்லாமல் ஸ்டிக்கர்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ ரொம்ப சூப்பரான அப்டேட். இது எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. ஸோ இது இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோட வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.